அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலனுங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே வரக்கூடிய இந்த காலகட்டம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய நிலைப்பாடு துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்துட்டோம்னா ஒரு அளவுக்கு சாதகமான ஒரு யோகங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குதுங்க. இந்த நிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும், இனிமேல் வரக்கூடிய காலம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக அன்பு, பாசம், அதே நேரத்தில் நேர்மையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் தாங்க, அதாவது சனி பகவான் உச்சம் பெற்று இருப்பாருங்க துலாம். ஏன்னா துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம், சுக்கிர பகவான் ஆட்சி. சுக்கிரனுங்கிறது ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது, அடுத்தவங்களுக்கு நன்மைகள், ஆடம்பர வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்கிர பகவான். அப்போது உங்ககிட்ட நேர்மையும் இருக்கும், அதே நேரத்தில் மற்றவங்க பார்த்து உங்களை ரசிக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டிய ஒரு அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே அந்த தன்மையை உண்டுங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் உங்களுக்கு சொல்லும்படி ரொம்ப சிறப்பாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு விதத்தில் உங்களுக்கு அர்த்த அஷ்டமச்சனி, அது முடிஞ்ச பிறகு பார்த்தோன்னா இப்போ பஞ்சமச்சனி நடந்துட்டுருக்குதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பண ரீதியில், பண விஷயத்தில் கடந்த இந்த 1.5 வருட காலம் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருந்திருக்கும். சில முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க, சில வளர்ச்சிகள் நோக்கி பயணிப்பீங்க. ஆனால் அந்த வளர்ச்சிகள் சாதகமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது பாதகமாக தான் இருந்தது. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக பூர்வ புண்ணிய வரைக்கும் நமக்கு பாதிக்கும். எப்படின்னா உறவு முறைகள் ஒரு விதத்தில், கூட பிறந்த பிறப்புகள் ஒரு விதத்தில், பூர்வீக சொத்து இருக்குது. ஆனால் பூர்வீக சொத்து இல்லைன்னா பூர்வீக ஊருக்கே போக முடியல. நான் பூர்வீக ஊரை விட்டு நான் விலகி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு. இடம் மாறி வந்திருக்கிறேன், ஆனால் இடம் மாறி வந்து இன்னைக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலை துலாம் ராசி நேயர்கள் சந்தித்தது உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் கரெக்டாக 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம். அப்போது அந்த சூரிய பகவானோட புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம். அப்போது 10ஆம் இடமாகிய சூரிய பகவான் இருக்கும்போது தொழில் ரீதியில் கண்டிப்பாக நீங்கள் சில சறுக்களை சந்தித்து சில முடக்கங்களை எதிர்பார்த்த காலகட்டங்கள் எல்லாமே போய் நிச்சயமாக ஒரு மாறுதல் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலம்தான் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு வெளியூர் பயணங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க தடங்களாகி போச்சுங்க, பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மென்மேலும் வளர்ச்சி கிடைக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில், அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சியான ஒரு பாதைகள் ஏற்படும். கடந்த காலத்தில் அடுத்தவங்களை நம்பி மோசம் அடைஞ்சிட்டு, வியாபாரம் செஞ்சு நஷ்டமாயிட்டு, முதலீடு போட்டு கடங்காரன் ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாமே துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக சந்திச்சிங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாகிய, அதாவது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எப்போவுமே கடல் கடந்து பயணங்கள் செய்கிறது, வண்டி வாகனத்தில் தொழில் செய்யக்கூடியது, அதே நேரத்தில் வியாபாரம் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது அந்நிய நாட்டு தொடர்புகள் விற்பனைகள் செய்கிறது, ஆக மொத்தத்தில் நீர்நிலை சம்மந்தப்பட்டது. அதாவது இது எல்லாமே உங்ககிட்ட திறமை இருக்கும். எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ராசி தான் நீங்கள். ஆனால் சிலர் பார்த்தோம்னா அங்கே வேலை செஞ்சேன், நிரந்தரமாக இருக்க முடியல, இந்த இடத்துல வேலை செஞ்சேன், நிரந்தரமாக இல்லை, நான் கரெக்டாக தான் வேலை செஞ்சேன்,
ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தது, அதனால் சில இடத்துல வந்து கெட்ட பேர் வாங்கிட்டேன், இல்லையே நானே வேலை வேண்டான்ட்டு ஒதுங்கி வந்துட்டுங்க. இது வரைக்கும் முயற்சி எடுத்த துலாம் ராசி நேயர்கள் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. உங்களை விட அனுபவம் இல்லாதவங்களும் உங்களை விட திறமை குறைந்தவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு, அதாவது ஒரு நம்பிக்கை நாணயம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா முயற்சி எடுக்கிறது நீங்களாக இருக்கலாம், ஆனால் அதில் வளர்ச்சி அடைகிறதும் மற்றவங்களாக இருக்கலாம். உழைக்கிறது நீங்கள், பலன் சேர்றது மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு மட்டும் ஏன் தப்பு தப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் துலாம் ராசி நேயர்களுக்கு பட்டது உண்டு. குறிப்பாக சொல்ல போனால் பங்காளி அங்கும் பங்காளின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு முறைகள்னால நமக்கு ஒரு, அதாவது ஒரு இது ஒரு நம்பிக்கை தான் பிறக்கணும், ஒரு தைரியம் தான் வரணும். ஆனால் குறிப்பாக சொல்ல போனால் உறவு முறைகள்னால நான் பாதிக்கப்பட்டுட்டேன், குடும்பத்தார்களால் கஷ்டப்பட்டுட்டேன், குடும்பத்துக்குன்ட்டு நான் அள்ளும் பகலும் உழைச்சேன், முயற்சி எடுத்து குடும்பத்தை கூட பிறந்தவங்கள எல்லாமே உருவாக்கணுங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாமே வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நாம் இன்னைக்கு கஷ்டப்படுற நிலையில் துலாம் ராசியில் பிறந்து நாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மற்றவங்க நினைக்கிறத விட நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா சனி பகவானும் வக்ர நிலையாகி போச்சுங்க, குரு பகவானும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்குதுங்க. 7ஆம் இடம் ஆகிய 2ஆம் இடத்தை பார்க்குதுங்க ஆச்சுங்களா. 7ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீங்க. ஏன்னா குடும்பத்தில் வாய் சண்டை, வம்பு வழக்கு, பணம் பிரச்சனைகள், அடுத்தவங்க கிட்ட கொடுத்தது வராமல் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், அடுத்தது பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள சில இறுக்கமான மனச்சிக்கல்கள் எல்லாமே, மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு, தேவாலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது மனம் பந்தம் அப்படின்னா குடும்ப நிம்மதி கண்டிப்பாக பிறக்கும். குறிப்பாக வாரிசுகளுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், மேல் படிப்பு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கே கூட நம்ம சரியாக கவனிக்க முடியல, நான் எப்படியோ நினச்சோம், நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து சிறு குழந்தைகளாக இருக்கிற போது அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணினேன். இன்றைக்கி அவங்களுக்கு விவரம் தெரிய வயசில் சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியல, பண நெருக்கடிகளாக இருக்குதுங்க. நம்மளுடைய பணமே நமக்கு கை வந்து சேர மாட்டேங்குது, அள்ளும் பகலும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இன்றைக்கி அடுத்தவனை உருவாக்கி வச்சு தவிர தான் உருவாகலை. ஆனால் பெற்றவங்களுடைய அரவணைப்பு முழுமையாக எனக்கு கிடைக்கல, மற்றவங்களுக்கு செய்கிற அளவுக்கு தனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப வேறு துலாம் ராசி நேயர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த நிலையெல்லாம் மாறி சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்சதுனால இயற்கைக்கு மாறான பலன்கள் அப்படின்னா கஷ்டத்தை எல்லாம் போய் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கரெக்டாக 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டு வேலைகள் செய்கிறது, அதே மாதிரி வீட்டு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிறது. பூமி இடம் இருக்குதுங்க, விற்க முடிய மாட்டேங்குதுங்க, ஒன்று விற்றோம்னா சில பிரச்சனைகள் தீர்ப்பேன், நான் புதிய முயற்சிகள் எடுப்பேன், தொழில் தொடங்குவேன், இல்லை இது விற்றுட்டு நான் புதுசாக ஒன்று உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. சிலர் அது பண்ணவே முடியாமல் போகும், எல்லா பார்ட்டியும் வருவாங்க, நெருங்கி வருவாங்க, தேர் முடிகிற மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தோம்னா மறுபடியும் லேட் ஆகும், இப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம கிட்ட வந்து வர்ற பார்ட்டியை அடுத்தவங்க கிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம இடத்த பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டம் எல்லாமே நடந்தது உண்மைதாங்க துலாம் ராசி நேயர்களுக்கு. ஆனால் அந்த மாறுதல், அந்த மாற்றங்கள் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான திருப்தியான சில நல்ல வேலைகள், சுப வேலைகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஏன்னா அது குரு பகவானும் 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்குதுங்க. விரயம்னா சுப விரயவோ, லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள். அது அடுத்தது பார்த்துட்டோம்னா, அதாவது எதிர்பாராத தொழிலில் வந்து மேன்மையான ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதனால கடினமான முயற்சிகள் எடுக்கணுங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் பண்ணக்கூடாது, இடமாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக செய்யாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாருங்கள், 9ஆம் இடம் பாருங்கள், அந்த இடத்துல ராகுவோ சனி பகவானோ கேது பகவானோ இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஆடி அமாவாசைக்கு கொடுங்க. இல்லை ஆடி அமாவாசைக்கு என்னால் கோயிலுக்கு போக முடியலைங்க, ஒரு வேலை இருக்கிறதுனால அன்றைக்கி லீவ் இல்லை அப்படின்னா அமாவாசைக்கு முன்னால்
தேய்பிறையில் பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக அந்த தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அது ராமேஸ்வரமே போகணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சந்தர்ப்பம் இருந்தால் போகலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு, ஆறு, குளம், அதாவது ஒரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் அதாவது அந்த மாதிரி தர்ப்பணங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா பித்திருக்களுக்கு அந்த பரிவர்த்தனை நிவர்த்தி ஆகும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்ச காலம் இந்த கஷ்ட காலங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நிமோசனை பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி குறைகள் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் அதாவது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.